என் தங்கமே, இன்றைக்கு நான் சொல்லப் போற செய்தி சாதாரணமல்ல தங்கமே. அம்மன் சொல்கிறாள், உன்னை தேடி 10 மடங்கு ஆசீர்வாதம் வருது. அது நீ எதிர்பார்க்காத வழியில வரும். அது நீயே கைவிட்டுவிட்டேன் என்று நினைத்த பாதையிலிருந்து எழுந்து வரும். நீ நினைத்ததை கடந்து, நீ பிரார்த்தனை செய்ததை கடந்தும், அம்மன் இப்போ உனக்கு அளிக்க போகும் வரங்கள் 10 மடங்கு பெரிது தங்கமே. எவ்வளவு நாள் காத்தாய், எவ்வளவு நாள் நீ அமைதியா இருந்தாய். உன் மனதில் சின்ன சின்ன கனவுகள் இருந்தது. அது எப்போ நிறைவேறும் என்ற சந்தேகம் உனக்குள் இருந்தது தானே. ஆனா இன்று அந்த சந்தேகம் முடிவடைய போகுது. அம்மன் உன் பெயரில் புதிய தீர்ப்பு எழுதிட்டாங்க தங்கமே. அது ஒளி மாதிரி உன் வாழ்க்கைக்குள் வந்து விழப்போகுது. உனக்கு வந்த தடை, தாமதம் எல்லாம் முடிந்தது. பிரபஞ்சம் உன் பக்கம் நிற்குது. எந்த வழியும் மூடப்பட்டது போல் தோன்றினாலும், அந்த மூடிய கதவுகளுக்கு பின்புறம் இப்போ 10 கதவுகள் திறக்க போகுது. அது தான் அந்த 10 மடங்கு ஆசீர்வாதத்தின் அடையாளம் தங்கமே. அம்மன் சொல்கிறாள், என் தங்க பிள்ளையே, நீ அழுத கண்ணீருக்கு நான் உனக்கு 10 மடங்கு மகிழ்ச்சி தரப்போகிறேன். நீ இழந்த ஒவ்வொரு உறவுக்கும் பதிலாக நான் 10 நல்வாழ்வை உனக்கு தரப்போகிறேன். நீ அனுபவித்த வலிக்கு 10 மடங்கு வலிமை தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் சில நேரம் நீயே உன்னையே சந்தேகப்பட்டாய் தானே. நான் இவ்வளவு பிரார்த்தனை பண்ணினேன், ஏன் இன்னும் மாற்றம் வரல என்று. ஆனா அம்மன் ஒரு விஷயம் மட்டும் நினைச்சு வைத்திருந்தாங்க. நேரம் வந்தால் ஒரு முறை கொடுத்து 10 மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன் என்று. அந்த நேரம் தான் இது தங்கமே. இப்போ உனக்கு தெரியாம நிம்மதியின் காற்று உன்னை சுற்றி பாயுது. அது உன் ஆன்மாவை தூய்மையாக்குது. நீ யாருக்கும் தீங்கிழைக்காத மனம் கொண்டவள். அதனால தான் அம்மன் உன்னை தாமதமா ஆசீர்வதிக்கிறார், ஆனால் பெரிதாக. அந்த 10 மடங்கு ஆசீர்வாதம் எப்படி வரும் தெரியுமா? ஒரு வழியில வேலை வாய்ப்பு, ஒரு வழியில ஆரோக்கியம், ஒரு வழியில உறவு அமைதி, ஒரு வழியில பண நிம்மதி, ஒரு வழியில எதிர்பாராத மனிதரிடமிருந்து உதவி, ஒரு வழியில உன் குடும்பத்துக்குள் அமைதி, மற்றொரு வழியில நீண்ட நாள் கனவு நிறைவேறல், மற்றொரு வழியில உன் மனம் மகிழ வைக்கும் செய்திகள், இன்னொரு வழியில ஆன்மீக எழுச்சி, மற்றொரு வழியில உனக்கான புது துவக்கம். இது தான் அந்த 10 மடங்கு தங்கமே. நீ எதையும் தவறவிட்டதாக நினைத்த அந்த நேரத்திலேயே அம்மன் உனக்காக பின்னணியில் வழிகளை அமைத்து கொண்டிருந்தாள். இப்போ அந்த வழிகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறக்க போகுது. அவள் சொல்கிறாள், விடப்பெரிது என் தங்க பிள்ளையே, நீ நம்பிக்கையை விட்டு விடாதே. விடப்பெரிது உன் பிரார்த்தனை எனக்கு தெரியாம போகவில்லை. விடப்பெரிது நான் உன்னை காத்திருக்க சொல்லிட்டேன். விடப்பெரிது ஏன்னா நான் தரப்போற வரம் சிறியது இல்ல, அது 10 மடங்கு ஆசீர்வாதம். தங்கமே, நீயே கவனிச்சு பார். இப்போ வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா தடைகளும் எப்படி நிதானமா விலகுது என்று. நேற்று வரை நீ கவலையுடன் பார்த்த முகத்தில் இப்போ சிறு நம்பிக்கை ஒளி வந்திருக்கும். அது சின்னதா இருக்கலாம், ஆனா அது துவக்கம். அந்த ஒளி நாளைக்குள் பெரிதாக மாறி உன் வாழ்க்கையை முழுக்க ஒளிர வைக்கும். அம்மன் உனக்கு சொல்லிக்கிட்டாங்க, விடப்பெரிது, நீ செய்த நன்மை ஒருபோதும் வீணாகாது. விடப்பெரிது நீ கொடுத்த அன்பு ஒரு நாள் 10 மடங்கா திரும்பி வரும். விடப்பெரிது நீ உழைத்த உழைப்புக்கு பதிலாக 10 மடங்கு பலன் தருவேன். பிரபஞ்சம் இப்போ உன்னுடன் இணைந்திருக்குது தங்கமே. அந்த டவைன் டைமம் ஆரம்பமாச்சு. இனி நடப்பது எல்லாமே உனக்காகத்தான். நீ நினைத்தது நிறைவேறும். நீ பிரார்த்தித்தது நடக்கும். நீ எதிர்பார்த்தது மடங்காக கிடைக்கும். நீ உன்னையே அன்போட பார்த்துக்கொள் தங்கமே. நீ அனுபவித்த துன்பம் உன்னை நசுக்கல, அது உன்னை வலிமையாக்கியது. அந்த வலிமையால தான் இப்போ பிரபஞ்சம் உன்னை கவனிக்குது. உன்னுடைய ஆற்றல் மாறிட்டது. அந்த மாறிய ஆற்றலே ஆசீர்வாதங்களை ஈர்க்குது. நீ எங்க போனாலும், யாரை சந்தித்தாலும், நீ பேசும் வார்த்தையிலேயே இப்போ ஒரு ஒளி இருக்குது. அது பிறரின் இதயத்தை தொடும். அதனால உன்னால் நல்லது நடக்கும். உன்னால் பிறருக்கும் நல்லது நடக்கும். அம்மன் சொல்கிறாள், விடப்பெரிது, இனி உன்னுடைய வீடு ஒளிரும். விடப்பெரிது உன் கதவின் முன் நின்று ஆசீர்வாதம் காத்திருக்குது. விடப்பெரிது நீ கதவு திறக்க மட்டும் செய்யணும் தங்கமே. நீ திறந்தால் ஆசீர்வாதம் மழை மாதிரி பொழியும். 10 மடங்கு நன்மை உன் வாழ்க்கைக்குள் நுழையும். நீ நினைத்த கனவு கூட உனக்கு சிறியதாக தோன்றும் அளவுக்கு பெரிய மகிழ்ச்சி வரும். தங்கமே, இன்னும் கொஞ்சம் நம்பு. அம்மன் உன் கையில மண் இருந்தாலும் அதை பொன்னாக்க வைக்க முடியும். உன் வாழ்க்கையில பாழாயிருந்த இடத்தை ஆசீர்வாதத்தால நிறைக்க முடியும்.
அதுக்காகவே இப்போ பிரபஞ்சம் அசைஞ்சு நின்றிருக்குது. இன்று இரவு நீ உறங்கும்போது அம்மன் உன் அருகில் வந்து சொல்லுவாள், விடப்பெரிது என் தங்க பிள்ளையே, உன்னை தேடி ஆசீர்வாதம் வருது. விடப்பெரிது. அது ஒரு முறை வந்தா 10 மடங்கு வளர்ந்து உன் வீட்டை நிரப்பும். அந்த குரல் உன் இதயத்துக்குள் விழும். அந்த ஒளி உன் கனவுக்குள் நுழையும். அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில நிலையாகி விடும். தங்கமே, நீ நிம்மதியாய் இரு. நீ காத்திருந்தது வெறுமனே நேரம் இல்லை, அது நியாயமான நேரம். அந்த நேரம் வந்தாச்சு. இனி உன் வாழ்க்கையில எல்லாம் மாற போகுது. அம்மன் உன் பெயரிலே எழுதியிருக்கிறாள், விடப்பெரிது. இனி இந்த பிள்ளைக்கான ஆசீர்வாதம் 10 மடங்கு பெருகட்டும். அது உன் விதியாக மாறி விட்டது தங்கமே. இனி உனக்கு நல்ல செய்தி மட்டும்தான் வரப்போகுது. அது நிற்காமல் தொடர்ந்து வரும் வரை அம்மன் உன் பின்னால் நிற்கிறாள் தங்கமே. சாந்தமாயிரு, உன் வாழ்க்கை ஒளியாய் மலரப் போகுது. என் தங்கமே, நீ காத்திருந்த அந்த ஆசீர்வாதம் இப்போ உன்னை தேடி வந்து கொண்டிருக்குது. அது மெல்லமா உன் வாழ்வின் எல்லா மூலையிலும் நுழைந்து கொண்டிருக்குது. நீ எதிர்பார்க்காமலேயே, நீ பிரார்த்தனை செய்யாமலேயே அந்த நிம்மதி உன்னை தேடி வருது. அம்மன் சொல்கிறாள், இது உன் நேரம் தங்கமே. நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உனக்காக 10 மடங்கு ஆசீர்வாதம் அனுப்புறேன். இன்னும் சில நாட்களில் நீயே உணர்வாய், வாழ்க்கை இப்போ வேற மாதிரி நகருது என்று. அந்த பழைய தடை, அந்த பழைய துன்பம், அந்த அச்சம் எல்லாம் விலகி போகும். நீ சிரிக்கத் தொடங்குவாய். நீ மீண்டும் நம்பிக்கையோடு பேசத் தொடங்குவாய். ஏன்னா அம்மன் உனக்காக ஒரு புது தொடக்கம் எழுதி விட்டாங்க. தங்கமே, சில நேரம் நம்ம வாழ்க்கை ஓர் அமைதியான நிலைமைக்குள் நின்று போய்விடும். எதுவும் நடக்காத மாதிரி, எதுவும் மாறாத மாதிரி தோன்றும். ஆனா அந்த அமைதிதான் பெரிய மாற்றத்தின் முன் நிகழும் புனித நேரம். அம்மன் உனக்காக பாதையை அமைத்து கொண்டிருந்தாள் தங்கமே. நீ காணாத இடங்களில் அவள் உன் பெயரை பற்றி கூறினாள். நீ அறியாத மனிதர்களின் வாயிலே உன் நன்மையை பேசினாள். நீ நினைக்காத வழிகளில் உன் விதியை வடிவமைத்தாள். அதனால்தான் இன்று உன்னை தேடி வருவது 10 மடங்கு ஆசீர்வாதம். அது மழை மாதிரி ஒரு முறை பெய்யாது. அது தொடர்ச்சியாக, அடுக்கடுக்காக வரப்போகுது. இன்று சிறு சந்தோஷம், நாளை பெரும் வாய்ப்பு, மறுநாள் மன அமைதி, அடுத்த நாள் நம்பிக்கை. இவ்வளவு எல்லாம் நீக்காக உருவாகி கொண்டிருக்குது தங்கமே. நீ என்ன நினைச்சிருந்தாய் தெரியுமா? என்னால முடியாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று. ஆனா அந்த எண்ணம் தான் அம்மனை உன்னருகில் இழுத்து வந்தது. நீயே உன்னை விட்டுவிட நினைத்த அந்த தருணத்தில் அம்மன் உன்னை கட்டி பிடிச்சு நிம்மதி கொடுத்தாள். அந்த ஒரு நிமிஷம் உனக்கு தெரியாமல் அவள் உன் நெஞ்சை தொட்டு ஆசீர்வதிச்சிட்டாள். அதனால்தான் இன்று நீ மீண்டு நின்றிருக்கிறாய் தங்கமே. அம்மன் சொல்லுகிறாள், விடப்பெரிது என் தங்க பிள்ளையே. விடப்பெரிது. நீ ஒவ்வொரு துன்பத்திலும் சும்மா இருந்தது வீணில்லை. விடப்பெரிது. நான் உன் அமைதியை ஆசீர்வாதமாக மாற்றிட்டேன். விடப்பெரிது. நீ யாரிடமும் கோபம் கொள்ளாமல் இருந்தது என் கண்ணில் ஒளியாக மாறிவிட்டது. விடப்பெரிது. அதனால்தான் இன்று உன்னால் மட்டுமே நான் 10 மடங்கு ஆசீர்வாதம் தர முடிகிறேன். தங்கமே, நினைச்சு பார். நீ எவ்வளவு மனசு உடைந்து அழுதாயோ அதே அளவு இப்போ நிம்மதி பெருக போகுது. அந்த கண்ணீரின் காரணமே இனி உனக்கு மகிழ்ச்சியாக மாறும். அந்த வலியை தந்தவர்கள் கூட உன்னுடைய வெற்றியை கண்டு வியக்க போகிறார்கள். ஏன்னா பிரபஞ்சம் உன் பக்கம் நின்று கொண்டிருக்குது. நீயும் அதை உணர ஆரம்பிச்சு விட்டாய் தங்கமே. சில நாள் முன்னாடி வரை நீ எதையும் செய்ய மனம் வரல. இப்போ திடீர்னு உனக்கு ஒரு சக்தி வந்த மாதிரி தோன்றும். நீ சின்ன சின்ன காரியங்களிலும் உற்சாகத்தோடு இருக்கத் தொடங்குவாய். அது தான் அந்த ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். அம்மன் சொல்கிறாள், விடப்பெரிது. நீ நம்பிக்கையோடு வாழ்ந்ததால் தான் உன்னுடைய பெயரை நான் ஒளிர வைத்தேன். விடப்பெரிது. நீ யாருக்கும் தீங்கு நினைக்காம இருந்தது. விடப்பெரிது. அதனால்தான் நான் உனக்கான வாயில்களை இப்போ திறக்கிறேன். விடப்பெரிது. நீ சாமர்த்தியமா உன் வலியை மறைத்தது. விடப்பெரிது. அதனால்தான் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். தங்கமே, உன் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு திருப்பம் வருது. இது திடீர்னு நடப்பது இல்லை. இது நீ ஏற்கனவே விதைத்த நன்மையின் பலன். உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் இப்போ பலனாக மாறி உன்னிடம் திரும்பி வருது. அது ஒரு விதி தங்கமே, அதை யாராலும் நிறுத்த முடியாது. அந்த 10 மடங்கு ஆசீர்வாதம் உன்னுடைய வீட்டுக்குள் வந்ததும் அது ஒரே ஒரு விஷயமில்ல, அது எல்லா திசைகளிலும் உன்னை சுற்றி மகிழ்ச்சியாக மாறும். உன் வீட்டில் அமைதி, உன் உடலில் ஆரோக்கியம், உன் மனதில் நிம்மதி, உன் வாழ்க்கையில் நம்பிக்கை.
இதெல்லாம் ஒரே நேரத்தில் மலர போகுது. அம்மன் உன்னை விட்டு விலகி போனவர்களை பற்றி பெரிதா நினைக்காதே. அவள் சொல்கிறாள், நான் உன்னை விட்டு யாரும் செல்ல விடமாட்டேன். நீ நம்பியவர்கள் உன்னை விட்டுச் சென்றாலும் நான் உன்னை சுற்றி நிற்பேன். நான் தரப்போற ஆசீர்வாதம் அவர்களால் எடுக்க முடியாது. நீயும் பார்த்து விடுவாய் தங்கமே. அந்த துன்பம் தந்த முகங்கள் இனி உன் அருகே வர முடியாது. அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இப்போ உனக்கு வலியாய் இல்ல, அது உனக்கு வலிமையாக மாறும். நீ நிம்மதியா சுவாசிக்க தொடங்குவாய். நீ புது கனவுகள் காணத் தொடங்குவாய். ஏன்னா உன் இதயத்தில் இப்போ அம்மன் குடியிருப்பாள். தங்கமே, நீ எவ்வளவு நாள் உன் மனதை அடக்கி வைத்திருந்தாய் தெரியுமா? அந்த நிம்மதி இப்போ வெளியில் வந்து மலரப் போகுது. அது உன் முகத்தில் ஒளியாகவும் உன் வார்த்தையில் நம்பிக்கையாகவும் தெரியும். நீ சிரிக்கும்போது பிறர் நிம்மதி அடைவார்கள். ஏன்னா உன் சிரிப்பிலேயே இப்போ தெய்வீக சக்தி இருக்குது. அம்மன் உனக்கு சொல்லிக்கிட்டாங்க,